ஒரு தெளிவு இல்லாம கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது. இந்த பிரேயர் டிப்ஸ் சொல்லும் போது கவனிச்சிங்களா? நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அவர் பேச நீங்க இடம் கொடுங்க. இவ்வளவு நேரம் தானியேல் பேசுகிறான். பேசி முடித்த பிறகு தேவ தொடுதல் உண்டாகிறது. தேவ தொடுதல் உண்டானது. தானியேல் திரும்ப பேசல. தானியேல் அமைதி ஆயிட்டான். தானியேல் சைலண்ட் ஆயிட்டான். இப்போ அவர் பேசுறார். ஆமென். நம்முடைய ஜெபம் அவரை தொடுமானால், பரலோக தொடுதலை இன்னைக்கு அனுபவிக்க விரும்புகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நான் கர்த்தருடைய பீடத்திலிருந்து இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், நம்முடைய ஜெபங்கள் அவரை தொடட்டும். ஆமென் சொல்லுங்க சத்தமா. என்னுடைய ஜெபம் உம்மை தொடுவதாக, உம்மை தொடும்படியா என்னுடைய ஜெபம் இருக்கட்டும். உம்மை தொடும்படியா என்னுடைய ஜெபம் இருக்கட்டும். நான் ஜெப வீரனா? ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே, அந்த அடையாளம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா ஆண்டவரே. அப்படி நான் பெரிய ஜெபிக்கிறவனா இப்படி உலகத்துக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை ஆண்டவரே. ஆனா என் ஜெபம் உம்மை தொடுவதாகப்பா. என் ஜெபம் உம்மை தொடுவதாகப்பா. எவ்வளவு கூட்டத்து பெரிய திரள் கூட்டத்தில் இருந்தாலும் ஒரு பிள்ளை கதறினா கத்துனா அந்த சத்தம் அதன் தாய்க்கும் தகப்பனுக்கும் நிச்சயமாய் கேட்கும். எவ்வளவு திரள் கூட்டத்தில் இருந்தாலும் பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கட்டும், இங்க இருந்து பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கட்டும், ஆனா திடீர்னு அவங்க ஒரு பிள்ளை அழும்போது அதன் சத்தம் மற்றவங்க காதுல விழுதோ இல்லையோ, அதன் தாயினுடைய காதுல, அதன் தகப்பனுடைய காதுல நிச்சயமாய் விழும். ஹalleluya. ஏ பகரபா ஷதரியால ரகமா ஹந்தரே கடரா உடாரா பாபா பாபா லரபாதரா. ஆமென் ஆண்டவரே. என் ஜெபம் உங்களை தொடுற மாதிரி இருக்கணும் ஆண்டவரே. என் ஜெபம் உங்களை தொடுற மாதிரி இருக்கணும். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், தேவனை தொடுகிற ஜெபம் எவரில் வெளிப்படுகிறதோ அவர்களே ஜெப வீரன். தானியேலை பாருங்க. தானியேல் ஜெபித்தான். ஓகே அப்போ நாம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையா அதை எடுக்காம, தானியேலுடைய ஜெபம் என்ன? அவனுக்கு தொடுதல் உண்டாகி, தெளிவு உண்டாகி, அதாவது அந்த தெளிவுக்கு அப்புறம் தான் வேர்டு. எலியாவை பாத்தீங்களா? பெரிய இடி முழக்கம் வருது, பூமி எதிர்ச்சி வருது, அதுக்கெல்லாம் அப்புறம் தான் ஒரு மெல்லிய சத்தம், ஒரு தெளிவு உண்டாக்குன பிறகு ரேமா. இல்லைன்னா நம்ம அந்த வார்த்தை சரியா, அந்த வார்த்தையை நம்மால சரியா ரிசீவ் பண்ண முடியாது. எத்தனை முறை பேசியிருப்பார். யாருக்கிட்ட அவர் பேசாம இருந்ததே கிடையாது. வார்த்தைகள் மூலமாய், செய்திகள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய், சொப்பனங்கள் மூலமாய் நிச்சயமாய் கர்த்தர் பேசி இருப்பார். இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், அவர் உங்களோடு இடைவிடாமல் நிச்சயமாய் அப்படி ஒரு ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவர் நிச்சயம் பேசியிருப்பார். ஆனா அநேகருக்கு வார்த்தை ரிசீவ் பண்ண முடியல. வார்த்தையை தனக்கான வார்த்தையாய், தேவ வார்த்தையாய் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஹalleluya. Thank you Holy Spirit. அப்போ இது கர்த்தருடைய வார்த்தை என்று நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் எனக்கு ஒரு தெளிவு உண்டாகணும். இந்த தெளிவை கொடுப்பது ஜெபம். ஜெபத்தோடு அமர்ந்திருக்கணும். அவன் ஜெபித்துக் கொண்டிருந்த போதே க்ளோரா பாக்காராமா ஷாதர் எப்படி பறந்து வந்தானா? வேகமாய் பறந்து வந்தாரா? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆமென். குறித்த காலத்துக்கு முன்னாடியே வாதை நிறுத்தப்பட்டது என்று நாம் ஜெப குறிப்பில் கேட்டோமே. ஆமாம். அவன் இப்ப இவனுக்கு நான் 10 நாள் கழிச்சு தான் செய்வேன், 20 நாள் தாண்டி தான் செய்வேன், அல்லது இவன்ட்ட நான் 2 வருஷம் கழிச்சு தான் பேசுவேன். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வேகமா மாறும். ஜெபம் வேகத்தை கூட்டும், பரலோக பதிலை வேகமாய் பெற்றுக்கொள்ள வைக்கும். ஆமென். என்னுடைய ஜெபம் அவரை தொடட்டும். என்னுடைய ஜெபம் அவரை தொட வேண்டுமானால், நம்முடைய ஜெபங்கள் அவரை தொட வேண்டுமானால், நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பதை தான் நேற்று முதல் தியானித்த. நேற்று ஒரே ஒரு காரியத்தை சொன்னேன். இன்று அதை தொடர்ந்து உள்ள 4 காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்கிறேன். முதலாவது 2வது வசனத்தை வாசிங்கள். தானியேல் 9:2. தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி. முதலாவது தானியேலுடைய ஜெபம்
எப்படிப்பட்ட ஜெபம்? அது எருசலேமுக்கான ஜெபம் அல்லது தேசத்துக்கான ஜெபம். அவன் பாபிலோனிலே ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் தன் தேசத்தை குறித்த அவனுக்கு பாரம் இருந்தது. ஆமென். அதை தான் சொன்னேன். ஆமென். அந்த காரியத்தை, அந்த எருசலேமின் காரியங்களை குறித்ததான எல்லாவற்றையும் அவன் உள் வாங்கி கொண்டு தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறான். தானியேல் ஜெபிக்கிறது அவன் தனக்காகவோ, ஆண்டவரே இந்த ஸ்தானத்தில் என்ன வச்சிட்டீங்க, கடைசி வரை இதில் வச்சுக்கோங்கப்பா, இப்படி தன்னுடைய பொசிஷன் மாறிடக்கூடாது என்பதற்காகவோ அல்ல, அதுக்காக ஜெபிக்க கூடாது என்று சொல்லவில்லை. ஆமென். அதெல்லாம் நம்முடைய ஜெபத்தில் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். ஆனால் தானியேல் பிரதானமாய், தானியேலுடைய ஜெபம் தன்னுடைய தேசத்தை குறித்ததான பாரம். ஆமா, நான் என்னதான் உயர்ந்த ஸ்தானத்தில் தேவன் என்னை வைத்திருந்தாலும் என் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் அல்லவா இருக்கிறது. இன்னும் அடிமைத்தன, கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை குறித்து கேட்டோமே, இன்னும் அந்த அறியாமையிலும் அடிமைத்தனத்தில் அல்ல. நான் என்னதான் நல்லா இருந்தாலும், நான் என்னதான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தாலும் என் ஜனங்கள் இன்னும் அடிமைத்தனத்தில் அல்லவா இருக்கிறது. இந்த பாரம் தானியேலை ஜெபிக்க வைத்தது. அப்ப கர்த்தரை நம்முடைய ஜெபம் தொடணும்னா நம்முடைய தேசத்தை குறித்த, நம்முடைய ஜனங்களை குறித்த இந்த பாரம் நமக்கு இருக்கணும். தேசத்துக்கான ஜெபம் தேவனை தொடும். தேசத்துக்கான ஜெபம் தேவனை தொடும். இதற்கான ஒரு வசனத்தை நாம் வாசித்தோம். எரேமியா 29:7. அந்த வசனத்தை ஒரு விசை கூட வேகமாய் வாசியுங்கள். எரேமியா 29:7. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். அப்ப எனக்கு நான் சமாதானமா இருக்கணும்னா நான் எதற்காக ஜெபிக்க வேண்டுமா? என்னை தேவன் எந்த தேசத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த தேசத்தின் சமாதானத்துக்காய் ஜெபிக்க வேண்டுமா? அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். தேசத்துக்காய் ஜெபிக்கிற அந்த மனநிலைமை நமக்கு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று நேற்று நான் கிருபையினால சொன்னேன் உங்கள் மத்தியில். எருசலேமை பார்த்ததும் இயேசு கிறிஸ்துவின் கண்களில் கண்ணீர் வந்துச்சு. பார்த்ததும் கண்ணீர் வந்துச்சு. பார்த்ததும் கண்ணீர் வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை வேணும்னு ஆண்டவர்ட்ட கேட்கணும். தேசத்தின் நிலைமைகள், செய்திகளை, இப்போ ரீசெண்டா கேட்ட செய்திகள் எல்லாம் நம்மளால பார்க்கவே முடியாது, கேட்கவே முடியாது, நம்முடைய உள்ளம் தாங்கவே முடியாது. கடந்த நாட்கள்ல உண்டான காரியங்கள், சாத்தான் குளத்தில் நடந்த காரியங்கள்லாம் அந்த செய்தியை பார்க்கவே முடியவில்லை. அந்த குடும்பத்தினருடைய கண்ணீரை கேட்கவே முடியவில்லை. நேற்று இரவு ஆண்டவர் சமூகத்தில் அதுதான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே இதை பார்க்கவே தாங்க முடியல ஆண்டவர். இந்த ஃபேமிலி எப்படி ஆண்டவரை தாங்குறாங்க? எப்படி ஆண்டவரை தாங்க முடியும்? எவ்வளவு காரியங்கள். நேற்று இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபித்தோம். மண்ணான மனுஷன் பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு கர்த்தர் நீதி செய்வீராக. மண்ணான மனுஷன் பலவந்தம் செய்ய நீ தொடரக்கூடாது. இப்படிப்பட்ட கொடூரமான காரியங்கள் இந்த தேசத்தில் நடக்கக்கூடாது. ஜெப குறிப்பில் கேட்டோமே, ஒரு தகப்பன் தன்னுடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணதுனால 6 மாச குழந்தைய கால்களை பிடித்து செவிட்டில் அடித்து கொண்டிருக்கிறாராம். என்ன ஒரு மிருக குணமுள்ள மனுஷன். இன்னும் சொல்லணும்னா மிருகங்கள் கூட இதை செய்ய யோசிக்கும். தன் குட்டிகளை காப்பாற்றதான் துடிக்கும். மனிதன் மிருக குணமுள்ளவனாய் மாறிக்கொண்டிருக்கிறான். தேசத்தில் இப்படிப்பட்ட சமாதானமற்ற சூழ்நிலை காணப்படும் போது ஒரு தேவ பிள்ளைக்கு எப்படி சமாதானமா இருக்க முடியும்? தானியேல சாம்பல்ல உட்கார வைக்கல, அவனை கொலு மண்டபத்தில் ஒரு நல்ல பொசிஷன்ல உட்கார வைக்கப்பட்டிருந்தாலும் தன் ஜனம் இன்னும் அடிமைத்தனத்தில் இருப்பதை அறிந்து அவன் எருசலேமுக்காக ஜெபிக்கிறான். தேவனை தொடுகிற ஜெபம் தேசத்துக்கான ஜெபம். தேசத்துக்கான ஜெபம் தேவனை தொடும். என் ஜெபம் தேவனை தொடுமானால் பரலோகத்திலிருந்து வேகமான கிரியை எனக்காக நடப்பிக்கப்படும். எனக்காக நடப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு தேவ மனிதரை குறித்து நான் இப்படி கேட்டிருக்கிறேன். எனக்கு அந்த நபரை பழக்கம் கிடையாது, அறிமுகம் கிடையாது. அவரோடு இருந்த ஒரு சகோதரன் என்னிடத்தில் பேசும்போது அந்த தேவ மனிதரை குறித்து இப்படி சொன்னார். அவர் அதிகமாய் முழங்கால் நின்று ஜெபிக்கிற ஒருவர். ஒரு நாளில் ஒரு விஷயம், அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஒரு பயங்கரமான ஒரு கலவரம் நடந்தது. அந்த கலவரத்தில் அநேகர் கொல்லப்பட்டார்கள். நான் சொல்றது பல வருஷத்துக்கு முன்பு. ஒரு குறிப்பிட்ட ஊரில் பயங்கரமான கலவரத்தில் அநேகர் கொல்லப்பட்டார்கள். இவர் ஹாஸ்பிட்டலில் இருந்து 2 நாள் ஐசியூவில் இருந்திருக்கிறார். 3வது நாள் எழும்பி இருக்கிறார். எழும்பி இருந்து அந்த நியூஸை பார்க்குறார். நியூஸை பார்த்துட்டு அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா?
நான் மட்டும் ஹாஸ்பிட்டல்ல இல்லாம இருந்திருந்தா இது நடக்க விட்டுருக்க மாட்டேன். ஒரு ஜெப வீரருடைய வார்த்தையை பார்த்தீங்களா? நான் மட்டும் படுக்கையில் ஆயிட்டு 2 நாள் ஐசியூல ஆயிட்டேன். நான் மட்டும் ஹாஸ்பிட்டல்ல இல்லாம இருந்திருந்தா நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஸ்டாப் பண்ணியிருப்பேன். எவ்வளவு சவாலான வார்த்தைகள். நான் மட்டும் இந்த வேர்டு பார்த்தீங்களா? அப்போ தன்னுடைய ஜெபம் அவருடைய விசுவாசம், என் ஜெபம் அவரை தொடும், என் ஜெபத்தை அவர் கேட்பார். அப்பா இது நடக்க கூடாதுன்னு சொன்னா அதை நடக்க விட மாட்டார். அவருக்கு மிஞ்சின எந்த வல்லமையும் கிடையாது. ஜெபிக்கிறவர்கள் இதை மாத்திரம் அறிந்து கொள்வோமானால் நம்மால ஜெபத்தை நிறுத்த முடியாது. ஆமென். தேசத்துக்காய் ஜெபிக்கணும். நீதி செய்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை நம்முடைய ஜனங்கள் காண வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது மாத்திரமே மண்ணான மனுஷன் இனிமேல் பலவந்தம் செய்ய தொடர மாட்டான். அறிந்து கொள்ள ஆண்டவரே, அறிந்து கொள்ள ஆண்டவரே, ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் ஏழைகளுக்கும் நீதி செய்கிறவர் ஒருவர் உண்டு என்பதை. தேசத்தைக்காக ஏறெடுக்கிற ஜெபம் தேவனை தொடுகிற ஜெபம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே தாமதியாமல் தீவிரமாய் செய்யும். இரண்டாவதாக, நேரம் அதிகம் போகிறபடி நான் சொல்றேன், இரண்டாவது தானியேலின் ஜெபம் தாழ்மையுள்ள ஜெபம். முதல்ல தேசத்துக்கான ஜெபம் அது, இரண்டாவது தாழ்மையுள்ள ஜெபம். மூன்றாவது வசனத்தை வாசிங்க. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். தானியேலுடைய ஜெபம் தாழ்மையுள்ள ஜெபம். சங்கீதம் 138:6 சொல்லப்பட்டிருக்கிறது, தாழ்மையுள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார், அவருடைய போக்கஸ் தன் பக்கமாய் திருப்புகிறார், அவருடைய போக்கஸ் தன் பக்கமாய் திருப்புகிறார். தானியேல் ஒன்றை அறிந்து கொண்டான், நான் கொல்லும் மண்டபத்தில் அவரால் உயர்த்தப்பட்டிருந்தாலும், நான் எனக்கு கொடுக்கப்பட்ட சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தால் அவருடைய போக்கஸை என் பக்கம் திருப்ப முடியாது. நான் போய் சாம்பல்ல ரெட்டுடுத்தி என்னை தாழ்த்தி உட்கார்ந்து இருக்கும் போது அவருடைய போக்கஸ், ஹல்லேலூயா, இந்த பூமியில எத்தனை கோடி ஜனங்கள் வாழ்ந்தாலும் தன்னை தேவனுக்கு முன்பாய் தாழ்த்துகிறவனுக்கு மேலதான் கர்த்தருடைய போக்கஸ் இருக்கும். தன்னுடைய ஞானம், தானியேல் விசேஷித்த ஞானம் உள்ளவன், தானியேல் சௌந்தரியம் உள்ளவன், தானியேல் உண்மையுள்ளவன், தானியேல் நல்ல ஒரு பொசிஷன்ல உயர்த்தப்பட்டவன். ஆனால் இவைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு தன்னை ஒன்றுமில்லாதவனாய் தேவ சமூகத்தில் வைத்து ஜெபித்தான். அந்த தாழ்மையுள்ள ஜெபம் தேவனை தொட்டது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரா? எதிர்த்து நிற்கிறார். இப்போ எனக்கு நம்ம ஜெபத்தில் இதெல்லாம் தேவன் அருவருக்கிற காரியத்தை கேட்டோம், மனமேட்டிமை. வெளியே நம்ம வெள்ளையெல்லாம் போட்டுட்டு அப்பா நாங்கள்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே இப்படி சொல்லிடலாம். ஆனால் தேவன் முதல்ல பார்க்கறதே இருதயத்தை பார்க்குறார். என் இருதயம் நான் தான் ஜெபிக்கிறவன், நான் தான் நல்ல ஜெபம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள ஒரு பாயிண்ட் எழும்பிட்டனாலே அதுக்கப்புறம் எனக்கு தேவன் எப்படி நிற்கிறாராம்? எதிர்த்து நிற்கிறாராம். இந்த வார்த்தையை சும்மா படிச்சுட்டு விடக்கூடாது. சண்டே ஸ்கூல்ல வசனம் படிக்கிறது மாதிரி அப்படியே படிச்சுட்டு பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு விட்டுறக்கூடாது. எனக்கு எதிர்த்து நிற்கிறார்னா என்னுடைய ஜெபங்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார்னு அர்த்தம். தேங்க்யூ ஜீசஸ். துன்மார்க்கருடைய ஜெபம் தேவனுக்கு அருவருப்பானதான். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஜெபங்களுக்கும் தேவன் எதிர்த்து நிற்கிறான் அர்த்தம். அவர்களுடைய எல்லா கிரியைகளுக்கும் தேவன் எதிர்த்து நிற்கிறான் அர்த்தம். அப்போ தேவன் அதாவது அவர் தான் கேட்கணும். ஜெபத்தை கேட்கிறவரே, தேவனின் ஜெபத்தை கேட்கணும்னா முதல்ல தேவனுடைய போக்கஸ் என் பக்கத்துல திருப்பணும். ஆமென். முதல்ல போக்கஸ் திருப்பணும். அவருடைய போக்கஸ் என் மேல வரணும்னு நான் என்ன செய்யணும்? எல்லாரோட பயங்கரமா சத்தம் போடணுமா? அல்லது நான் என்ன செய்யணும்? அவருடைய போக்கஸ் என் மேல வரணும்னா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும்.
நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நீ சாம்பலில் உட்கார்ந்தால் உலகத்தின் ஒரு கண்ணும் உன்னை காணாது. நீ நீ இல்லாம என்னைக்கு மாறுறியோ அன்னைக்கு அவரோட பாப்பார். நான் என்கிற அந்த எழும்பி நிற்கிற நான் என்கிற அந்த எண்ணம் என்னைக்கு இல்லாம கம்ப்ளீட்டா மாறுதோ அன்னைக்கு அவர் பார்ப்பார். அவருடைய ஃபோக்கஸ். ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறான், சமீபமா சேர்ந்து சொல்லுகிறான், தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன். தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? கர்த்தர் மூவராய் வந்தார்கள் ஆபிரகாமை சந்திக்க. 2 பேரை சோதோமுக்கு அனுப்பினார். இவரும் போக தான் வந்தார். ஆனா ஆபிரகாம விட்டுட்டு அவரால் போக முடியல. வந்த 3 பேர்ல 2 பேரை நீங்க போங்க, நான் என் பிள்ளை கிட்ட நிக்கிறேன்னு சொல்லிட்டு அது நிமித்தமாக இவர் லோத்து காக்கப்பட்டான். எத்தனை ஆத்துமாக்கள் அழிகிறது. நாம் வெறும் மரண செய்திகளை மட்டும் பார்க்கிறோம், ஆனால் அதற்குள்ளே தங்கியிருந்த ஆத்துமாக்கள் எங்கே போகிறது? எத்தனை தற்கொலைகள். போக்கஸ நம்ம ஆண்டவருடைய போக்கஸ நம்ம பக்கம் திருப்புவோமே, ஆனால் இதே போல எத்தனை லோத்துகள் காக்கப்படுவார்கள் யோசித்து பாருங்கள். ஒரு ஆபிரகாம் நிமித்தம் ஒரு லோத்தின் குடும்பம் காக்கப்படுமானால் நம்ம எல்லாம் தேவன் சிநேகிதர் என்று அழைத்திருக்கிறாரே, பிள்ளைகளாக்கி இருக்கிறாரே. அவருடைய பிள்ளைகளா மாற்றப்பட்டிருக்கிறவர்கள் அல்லது ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் தங்களை தாழ்த்தி, அதான் வேதம் சொல்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. நாம மட்டும் கரெக்டா உண்மையாய் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி இருப்போமே, ஆனால் இதற்கு முன்பதாக அந்த கொள்ளை நோயை குறித்த காலத்துக்கு முன்பாக அது நிறுத்தப்பட்டிருக்கும். தேசம் ரட்சிப்படைந்திருக்கும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நம்ம ஒண்ணுமே கிடையாதுங்க, ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. இந்த லாக்டவுன் சீசன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பத்தில் எனக்குள்ள இருந்த ஒரே புலம்பல், ஆண்டவரே நீர் எல்லா காரியத்தையும் சொல்லிதான் செய்வீங்க, இந்த காரியத்தை மட்டும் ஏன் ஆண்டவரே சொல்லல? ஆண்டவர் சமூகத்தில் நிதானிக்க ஆரம்பித்த போதுதான் ஒன்றை அறிந்து கொண்டேன். இந்த காரியத்தை குறித்து கேட்கிற அளவுக்கு நம்ம காத்திருக்கல. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டா, நான் எது வரைக்கும் காத்திருப்பேன்? நான் ஒரு சர்ச் போதகரா இருக்கிறபடினால கூடி எது வரைக்கும் காத்திருப்பேன்? சபைக்கு வேண்டிய, சபை விசுவாசிகளுக்கு வேண்டிய, அல்லது என் குடும்பத்துக்கு வேண்டிய, அல்லது நான் எங்கெங்க ஊழியத்துக்கு போறோம் அந்த ஊழியத்துக்கு வேண்டிய வார்த்தைகள், அந்த ஊழியத்துக்கு அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் சொல்லுகிற இது வரைக்கும் காத்திருப்பேன். வேண்டிய ரேமா கிடைத்ததும் ஆமேன் போட்டு நான் எழுப்பி போயிடுவேன். இதற்கு அடுத்து இன்னும் வெயிட் பண்ணும்போது தான் தேசத்தை குறித்ததான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நான் உணர்ந்த காரியம், நான் ஓப்பனா சொல்றேன், நான் உணர்ந்த காரியம், ஆண்டவரே நான் ஊழியத்தில் அப்படி பிஸி இப்படி பிஸின்னு சொல்லிட்டு எல்லா வாரம் வெளியே போயிட்டு இருக்கிறேன். நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஓகே இது கரெக்ட், ஏன்னா வேண்டிய ரேமா கிடைக்குது, தெய்வ பிரசனம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனா இன்னும் கொஞ்சம் கிரயம் செலுத்தி, இன்னும் கொஞ்சம் தூக்கத்தை விட்டு, இன்னும் கொஞ்ச நேரம் கூட அமர்ந்திருந்தா அவர் சொல்லி இருந்திருப்பாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கூட எக்ஸ்ட்ரா. ஆபிரகாம் பாருங்க, பின்னும் கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறான். ஆதியாகமம் 22வது அதிகாரம், 18வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். 18வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக. பின்னும் இந்த அனுபவம், நான் என்ன சொல்றேன், ஜெபம் எல்லாம் கரெக்டா நடக்குது, எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு.
இதோட போதும் நினைச்சு திருப்தி ஆயிட்டு இருந்தோம். ஓகே, ஆண்டவர் நல்லா தான் நடத்துறாரு, வேண்டிய வார்த்தைகளை தரார், அப்பா சமூகத்தில் இருக்கும்போது தெய்வ பிரசனம் இருக்கிறது, ஊழியம் செய்யும் போது ஆமென் ஆவியானவர் கிரியை செய்கிறார், எல்லாம் நல்லா தான் இருக்கிறது. ஆனா இதுக்கு அடுத்த ஒரு காரியம் இருக்கிறதை ஆமென் அறியாம ரொம்ப ஓடிட்டு இருந்தோம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வார்த்தைகளை ஆவியில வைத்தார். ஒரு வாரம் நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஆண்டவரே எல்லாமே சொல்லி சொல்லி செய்வீங்க, அவன் இந்த காரியத்தை மட்டும் சொல்லலையே ஆண்டவரே, தெரிவிக்கலையே ஆண்டவரே. இப்போ ஆவியானவர் அவன் ஆரம்பத்தில் அமைதியா இருந்தார், அதுக்கப்புறம் மெதுவா பேச ஆரம்பித்தார். இந்த பின்னும் நிற்கிற அனுபவம் குறைய ஆரம்பிச்சிட்டு. ஆமென். எந்த ஒரு காரியமும் தம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிவிக்காமல் கர்த்தர் செய்யவே மாட்டார். நம்ம எங்க குறைவுபட்டிருக்கிறோம்? கொலு மண்டபத்தில் இருந்தாலும் சாம்பலில் இருக்க தானியேல் மறக்கவில்லை. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தர் தெரியப்படுத்துகிறார், தெரியப்படுத்தினார். ஆனால் அநேக காரியங்களை நம்ம அதனுடைய சீரியஸ்னஸ், அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம அறியாமல் விட்டுவிட்டோம். தாழ்மையுள்ள ஜெபம் தேவனை தொடும். தேவ சமூகத்தில் நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ഹല്ലേലൂയ. നല്ല നാഥനേ, ഞങ്ങൾ എല്ലാവരെയും നല്ലതാക്കി തീർത്തിടണേ, നിൻഹിതം ചെയ്യുവാൻ നല്ലതാക്കി തീർത്തിടണേ, നിൻഹിതം ചെയ്യുവാൻ. നല്ല നാഥനേ, ഞങ്ങൾ എല്ലാവരെയും നല്ലതാക്കി തീർത്തിടണേ, നിന്നിഷ്ടം ചെയ്യുവാൻ நல்லதாக்கி தீர்த்திடனே. உருவாக்குங்க ஆண்டவரே, எங்க ஜெபம் உங்களை தொடணும். தாழ்மை என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாத்தீங்களா, தாழ்மைக்கான சரியான அடிச்சுவடை ஸ்ட்ராங்கா போட்டுட்டு போனது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாரும். ஏன்னா அவர் பிதாவுக்கு சமமா இருக்கிறவர். சிலுவை மரண பரியந்த தம்மை தாழ்த்தினாராம். அப்படி என்றால் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக தாழ்த்தக்கூடாது. தாழ்மை என்பது பெற்றுக்கொள்ளும் வரை அல்ல, நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கும் வரை. நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா, ஒண்ணு இல்லாம இருக்கும் போது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தாழ்த்திடுவாங்க. எல்லாம் கிடைக்கும் போது சவுலுடைய பிரச்சனை அதுதான். தாவீதுக்கு சவுலுக்குள்ள வித்தியாசம் என்ன? சவுல் கழுதைக்கு பின்னாக நடந்ததை உயர்வு வந்த போது மறந்தான். தாவீது எவ்வளவு உயர்த்தப்பட்ட பிறகும் ஆடுகளுக்கு பின்னாக நடந்ததை மறக்கல. தாழ்மை என்பது ஒன்றை பெற்றுக்கொள்ளும் வரை அல்ல, நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கும் வரை. பவுல் சொல்லுகிறார், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்கிறதற்கு என்று சொல்வதற்கு எங்களுடைய தகுதி எங்களால் உண்டாயில்லை. எங்களுடைய தகுதி மனுஷரால் உண்டாயிருக்கவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? மனுஷன் செலக்ட் பண்ணணும்னா அவன் விரும்புகிற குவாலிட்டி என்கிட்ட இருக்கணும். எங்கள் தகுதி மனுஷரால் உண்டாயிருக்கவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? மனிதர்கள் எதிர்பார்க்கிற தகுதி குவாலிட்டி எங்களிடத்தில் இல்லை. அப்படி இருந்து நாங்கள் நிக்கிறோம்னா எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. நான் அதிகமா ஜெபம் பண்றதுனால என்ன நிக்க வச்சிருக்கிறாங்க, நான் அதிகமா பிரீச் பண்றேன், ஒண்ணுமே கிடையாது. எங்களால் ஏதாவது ஆகும் என்று சொல்வதற்கு எங்கள் தகுதி எங்களால் உண்டானது அல்ல. தாழ்மை என்பது ஒன்றை பெற்றுக்கொள்ளும் வரை அல்ல. இப்போ ஒரு நெருக்கமான காலங்களிலே எல்லாம் ஒட்டுமொத்த உலகம் இருக்கிறது. நினிவே பட்டணத்தை பாத்தீங்களா? எல்லாரும் சாம்பல்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணாங்க. ஆனா சரித்திரம் படித்தீங்கன்னா தெரியும், அடுத்த சுவிசேஷங்கள்ல அடுத்த தீர்க்க தரிசன புத்தகங்கள் படித்தீங்கன்னா தெரியும், நினிவே கவிழ்க்கப்பட்டது. நினிவே கவிழ்க்கப்பட்டது. அப்பொழுது விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் விடுதலை கிடைத்த பிறகு மீண்டும் பாவத்தை நோக்கி போனார்கள். அப்பொழுது தங்களை தாழ்த்தி விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் விடுதலை கிடைத்த பிறகு மீண்டும் அக்கிரமத்தை பாவத்தை நோக்கி போனார்கள். என்ன ஆனது? நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டது. ஹல்லேலூயா. தாழ்மை என்பது ஒன்றை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அல்ல. தாழ்மை என்பது இந்த லாக்டவுன் முடிகிறது வரைக்கும் அல்ல. சிலர் பாத்தீங்களா, இந்த லெங்த் டேஸ் வரும்போது ரொம்ப தங்களை தாழ்த்துறது மாதிரி காட்டுவாங்க.
குட் ஃப்ரைடே வரைக்கும் அதை காட்டுவாங்க. ஈஸ்டர் வரும் பாருங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களை எல்லாரையும் தாழ்த்துவாங்க. தாழ்மை என்பது ஒன்றை பெற்றுக்கொள்ளும் வரை அல்ல, தாழ்மை என்பது நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கும் வரை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். மரியாள் யாருக்குமே தெரியாதவங்க, இயேசுவின் தாயாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மரியாள். இந்த மரியாள் ஒரு பாவப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவன் கேப்ரியல் தூதன் வருகிறார், வந்து சொல்லுகிற கிருபை பெற்றவளே நீ வாழ்கன்னு சொன்னது மரியாள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது என்ன கிருபை? அப்பதான் சொல்றாங்க, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஓ, மேசியா என் மூலமாய் பிறக்க போகிறாரா, என் வயிற்றில் பிறக்க போகிறாரா? இது உண்மையிலே இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் தானே. உண்மையிலே இது எத்தனை பேர்ட்ட பெருமையா சொல்ல வேண்டிய விஷயம். ஆனால் மரியாள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லூக்கா 1:48 வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். கைகளை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. தம்முடைய அடிமையின் தாழ்மையை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாக அல்ல இந்த வார்த்தை, பெற்றுக்கொண்ட பிறகு. மரியாள் பெற்றுக்கொண்ட பொக்கிஷம், ஆசீர்வாத பாக்கியம் இந்த உலகத்தில் வேற யாருக்கும் கிடைக்கல. எனவே ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ. இஸ்ரவேலின் வீட்டை கட்டின லேயாள் இருக்கட்டும், ராகேல் இருக்கட்டும், அவளுடைய வம்சாவளி தானே மரியாள். அப்போ அவங்களெல்லாம் பெருசா பேசிட்டு இருக்கும் போது தூதனை அனுப்பி கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கிருபை பெற்றவளே. நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், பல்கா கிருபை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? மரியாள் வாழ்க்கையில தாழ்மை என்பது பெர்மனண்டாவே இருந்துச்சு. ஹல்லேலூயா. பல்கா கிருபை, மொத்தமா கிருபை. வாழ்ந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிறது வரைக்கும் என் கிருபை உனக்கு போதுன்னு மொத்தமா கொடுக்கப்பட்ட ரீசன் என்ன? மரியாள் வாழ்க்கையில தாழ்மை பெர்மனண்டாவே இருந்துச்சு. தாழ்மை என்பது வந்து போகிற கெஸ்டா இருக்க கூடாது, தாழ்மை என்பது நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும். சீசன் மாறும் போது கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது மாதிரி அநேக நம்ம கூட அப்படிதான். ஒரு நெருக்கம் வரும்போது, ஆண்டவரே நாங்க கஞ்சி மட்டும் குடிப்போம் ஆண்டவரே. ஆமென். அந்த காலத்துல எல்லாம் ராஜாக்கள் இருதயத்தை கிழிப்பதற்கு அடையாளமாய் வஸ்திரத்தை கிழிப்பார்கள். ஒரு ராஜா தன் வஸ்திரத்தை கிழிக்கிறானாலே அவன் இருதயம் கிழியுதுன்னு அர்த்தம். இது நாளடைவில் என்னதான் மாறிச்சு, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஜனங்கள்லாம் வஸ்திரத்தை கிழிக்க ஆரம்பிப்பாங்க. உடனே ஆண்டவர் யோவேல கூப்பிட்டு சொல்லுவார், ஒழுங்க போய் சொல்லு, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல இருதயத்தை கிழித்து என்கிட்ட திரும்ப சொல்லு. அன்னைக்கு இருதயத்தை கிழிப்பதற்கு அடையாளமாய், இருதயத்தை கிழிக்க முடியாது, அதன் அடையாளமாய் வஸ்திரத்தை கிழிப்பார்கள். எசேக்கியா ராஜா அதை செய்த போது கர்த்தர் சேனைகளிலிருந்து ஒரு தூதனை அனுப்பி ஆமென் அஷ்ஷரியனை சங்கரித்து போட்டார். இது நாளடைவில் என்னாச்சு? அப்போ வஸ்திரத்தை கிழிச்சா போதும், வஸ்திரத்தை கிழிச்சா போதும் நம்ம ஆண்டவர் கிரியை செய்துருவார். ஆண்டவர் சொல்ல சொன்னார், எசேக்கியா கிழித்தது வஸ்திரம் ஆனாலும், ஆனா என் பார்வையில் அவன் கிழித்தது இருதயத்தை. இன்னைக்கு நாளடைவில் அதெல்லாம் சடங்கா மாறிட்டு. இன்னைக்கு பாருங்க, உபவாசத்தை குறித்து அருமையான சகோதரர் சொன்ன வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவரோடு வாசம் பண்ணுவதுதான் உபவாசம். இன்னைக்கு நிறைய பேர் விரதம் எடுப்பாங்க. எப்படி விரதம் எடுப்பாங்க? 3 வேளை சாப்பிட மாட்டாங்க, ஆனா மற்ற காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. ஜெபிக்காம ஃபாஸ்டிங் இருந்தா வரக்கூடிய பிரச்சனைக்கு அவர் பொறுப்பு கிடையாது. வரக்கூடிய பிரச்சனைனா அல்சர் ப்ராப்ளம், கேஸ் ப்ராப்ளம், இதெல்லாம் வருதுன்னா அவர் பொறுப்பு கிடையாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட உபவாசத்தில் தேவன் கேட்பது அவரோடு கூட உம்மோடு இருப்பதுதான். மோசே 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு பிளான் பண்ணி போய் இருக்கலங்க, அவர் கூட அவர் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனான். அப்படின்னா சொல்லிட்டு போயிருப்பால, நான் இவ்வளவு நாள் ஆகும்பா, நான் இவ்வளவு நாள் பிரேயர் போட்டிருக்கேன், இன்னும் வாரேன்னு சொல்லிட்டு போனப்போ லேட் ஆயிட்டு. ஒன்னதான் கீழே ஜனங்க சொல்றாங்க, மோசேக்கு என்னாச்சுன்னு தெரியல. என்னாச்சு தெரியுமா? அவர் கூட பேச ஆரம்பிச்சுட்டான், பழக ஆரம்பிச்சுட்டான். இரவும் தெரியல, பகலும் தெரியல. நான் இன்னும் புசிக்காம இருக்கிறேன்னு ஒரு கவலை கிடையாது. அவரோடு கூட வாசம் பண்ணுகிற அந்த உபவாச அனுபவம் எல்லாருக்கும் வேணும். அப்படி உண்டாகணும்னா முதல்ல அவருடைய போக்கஸை நமக்கு மேல திருப்ப வைக்கணும். போக்கஸை நம் பக்கமாய் திருப்பணும். ஆண்டவரே இந்த அனுபவம் வேணும்பா, சொல்லுங்க. ஏசையா
தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா. Gloria taraba shekara badara balaria tadara makaraba. தாழ்மையுள்ள ஜெபம், தாழ்மையுள்ள ஜெபம் தேவனை தொடும். மூன்றாவது, அதனுடைய 4 வாசிக்க வேண்டாம், 4 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். அதன் பிறகு 11, 13, 14, 16 இந்த வசனங்களை எல்லாம் வாசித்தால் தெரியும். ஆமென். மூன்றாவது தானியேலுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் தெரியுமா? உணர்வுள்ள ஜெபம். எந்த உணர்வு தெரியுமா? தன் பிழைகளை உணர்ந்து ஜெபிக்கிற ஜெபம். 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் பாவ அறிக்கை செய்கிறான். 5வது வசனத்திலே சொல்கிறான், நாங்கள் பாவம் செய்து. 7வது வசனத்திலே சொல்றான், நாங்கள் உமக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். 8வது வசனத்திலே சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். 9வது வசனத்தில், அவருக்கு விரோதமாய் நாங்கள் கலகம் பண்ணினோம், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோம். 11வது வசனம், நாங்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்தை மீறினோம். 13வது வசனம், எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்பாம போயிட்டோம். 14வது வசனம், நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாம போனோம். 16வது வசனம், எங்கள் பாவங்களினாலே இது ஆனது. இப்படி எல்லாம் சொல்லி 20வது வசனத்தை வாசிங்க. இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு ஹோம்வொர்க் தரேன், சரியா? நீங்க இப்பவும் பார்க்க கூடாது, மீட்டிங் முடிச்சிட்டு. தானியேல் என்ன சொல்றார்? என் பாவத்தை, அதாவது தானியேலுடைய பாவத்தை. தானியேல் 1வது அதிகாரம் துவங்கி இது முழுவதும் நீங்க கண்டுபிடிச்சு தானியேலுடைய பாவம் என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? நான் கண்டுபிடித்து பார்த்தேன், தானியேலுக்கு ஒரு பாவத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. தேவனுக்கு முன்பாகவும் சரி, மனுஷருக்கு முன்பாகவும் சரி. உங்களால கண்டுபிடிக்க முடியும்னா கண்டுபிடிங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒன்றுமே எழுதப்படவில்லை. அப்படி இருந்தும் தன்னை தேவனுக்கு முன்பாய் நீதிமானாய் நிறுத்தாமல், இதாங்க தாழ்மை. ஹல்லேலூயா. அதாவது ஐ அம் நத்திங், நான் அவருக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே கிடையாதுன்னு இந்த எண்ணம் என்னைக்கு வருதோ